ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 10 வருஷமா அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போறோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துட்டிங்கன்னா குறைவாக ரிஸ்க் உள்ளது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு தான். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் குறைவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 13 முதல் 15% அதிகபட்சமாக. மார்க்கெட் எப்போவுமே நல்லா இருந்தால் தான், ஹை லெவல் இருந்தால் தான், லைஃப் டைம் ஹையாக இருந்தால் தான் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்துட்டிங்கன்னா கடந்த 10 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்டு ஹவுஸ்ல உள்ள ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 25% ஆனுவல் சராசரி ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஹை ரிஸ்க் கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு தான். அதே போல ஹை ரிட்டர்ன் எந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு தான். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30% வரை ஸ்மால் கேப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் அடிப்படையை வச்சு, இல்லைனா செக்டார் ஃபண்டுனா ஒரு செக்டார் அடிப்படையை வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி பிஎஸ்சி 250 ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் முதலீடு பண்ணுறாங்க. இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6385 பாயிண்ட் இருக்கு. இதோட இந்த 250 கம்பெனியோட சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா 37,87,368 கோடி இருக்கு. இதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 31. 10 இயர் ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்க்கு 26 தான். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 56.8% இருக்கு. நிஃப்டி 50யோட 1 இயர் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25% இருக்கு. நிஃப்டி 50 விட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. எப்போவே ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அதிகமாக கொடுத்துடணும். ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா குறைந்தபட்சம் ஒரு 7 to 10 வருஷம் வரை அதெல்லாம் முதலீடு பண்ணணும். அப்போ தான் நம்மளும் அந்த ஏற்ற இறக்கங்களை தாண்டி ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதோட கரண்ட் ப்ரைஸ் ஏற்கனவே பார்த்தது போல 6385 இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.3 இருக்கு. 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 23.1 ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7.5% தான் கிடைக்கும். 1 இயர் ஹைலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயர் ஹை 6433 இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹையில் தான் இருக்கு. இப்போ 1 இயர் லோ 4084 பாயிண்ட் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% தான் இருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 துறைகளை சேர்ந்த 250 நிறுவனங்கள் உள்ளன. இதில் ஒரு 15 நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். பாரத் டைனமிக்ஸ், எஸ்ஜேபிஎன், ஹெட்கோ, கொச்சின் ஷிப்யார்டு, ஹிட்டாச்சி எனர்ஜி, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்பர், கல்யாண் ஜுவல்லரிஸ், எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், எம்ஆர்பிஎல், இந்துஸ்தான் காப்பர், நேஷனல் அலுமினியம், மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் மற்றும் என்எல்சி இந்தியா லிமிடெட். எப்போவே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். கடந்த 10 வருட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் 16.2% வருது. அப்போ இந்த லிஸ்ட்டில் உள்ள ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% அதிகமாகவே கொடுத்துருக்கு. அந்த இண்டெக்ஸை விட கிட்டத்தட்ட 80 முதல் 120% வரை அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு சில வருடங்களாக குவாண்டோ ஃபண்டு ஹவுஸ்லேருந்து எல்லா ஃபண்டுமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா குவாண்டோ ஸ்மால் கேப் ஃபண்டோட 10 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 39.06% இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 31.68. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 30.88%. எடல்வைசஸ் ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 28.5%. கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 27.76. கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 27.38. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 26.41. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 26.24. இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 26.87%. இதில் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு ரிட்டர்ன் இருக்குது. இதில் இன்க்ளூட் பண்ணல. இது மின்ல இருந்து வந்த ஒரு கவர் ஸ்டோரி தான். அவங்க ஏஎம்எஃப்ஐல இருந்து எடுத்திருக்காங்க. எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட கடந்த 10 வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26.7% இருக்கு. இதில் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட இது 5 இயர் ரிட்டர்ன் தான். இந்த ஃபண்டு தொடங்கினதே பார்த்தீங்கன்னா 2019 தான். அதுபோல தான் கனரா ருபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா 2019 தான் தொடங்கினாங்க. அதோட ரிட்டர்ன் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட 5 இயர் ரிட்டர்ன் தான் 10 இயர்னு போட்டிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவும் டவுட் இருந்ததுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்@gmail.com இமெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.